அதாவது ஒரு பறவையுடைய கூண்டை க்ளீன் பண்ணுறதுனால பறவையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகே, பறவையோட கூண்டை க்ளீன் பண்ணுறதுனால தங்க கூண்டில் பறவையை அழைச்சாலேன்னா அது பறவை வந்து திருப்தி ஆகாது. ஓகே, அதுக்கு என்ன வேணும்? உண்மையிலே உணவு வேணும். உணவு இல்லாமல் நம்ம எதாவது பண்ணிடலாம். ஃப்ரீடம். ஓகே, அது உணவு வேணும் இல்லையா? இல்லைன்னா செத்துரும்ல. அது க்ளீனை வந்து கூண்டை மாத்திரம் க்ளீனே பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா கேஜ் வந்து தங்க கேஜ் போட்டேன் இந்த கிளிக்கு, அதெல்லாம் நல்லா பாடும் அப்படின்னா எவ்வளோ நேரம் பாடிக்கிட்டே இருக்கும்? கடைசியில் என்ன கொடுக்கணும்? அதுக்கு உணவு கொடுக்கணும்ல. உணவு கொடுக்காம எவ்வளோ நேரம் பாடும்? எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கும்? ஓகே, அதனால் இந்த கூண்டை அலங்காரம் பண்ணுறதுனால நம்ம அந்த பறவையை வந்து என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. அதோடைய மனதை திருப்பி வர முடியாது. இறந்துடும் கடைசியில். அதே மாதிரி தான் அந்த மனிதனும். ஓகே, மனிதன் என்ன பண்ணுறான்? நிறைய விதமான செயல்கள் பண்ணுறான், நிறைய விதமான டியூட்டிஸ் பண்ணுறான். ஓகே, அது பார்த்தீங்கன்னா காலையில் நைட் வரையும் எல்லாத்துக்குமே பிஸி தான், பயங்கர பிஸி இல்லையா? அதுவும் இந்த குழந்தைங்களுக்கு தான் கிளாஸ் மாற்றி கிளாஸ். பெரியவங்கன்னா அவங்க வேலை பயங்கரமாக பிஸி. ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த உடலுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? நல்லா ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஓகே, உள்ளே என்ன இருக்குது? ஆன்மா இருக்குது. ஆன்மாவுக்கு தீனியே கிடையாது. எப்படி அந்த பேருடைய அந்த கூண்டை வந்து அலங்காரம் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த உடலுக்காக தேவையான எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுறதில்ல? ஆன்மாவை கவனிக்கிறதே இல்லை. அதெல்லாம் கடைசியில் என்ன வருது? டிப்ரெஷன் வருது, நிறைய அந்த லோன்லினஸ் வருது. ஏன் பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க யங்ஸ்டர்ஸ்? வயசாக ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த வயசான உள்ள அந்த நாலேஜ் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க? திருப்பி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டேன், வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்காக ஓடிட்டேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்காக வாழ போகிறேன், டிவி பார்த்துட்டே இருக்க போகிறேன். இந்த மாதிரி they don't have any வேல்யூ கேரி பண்ணவே இல்லை. அந்த வயசானால் they are wealth, ஒரு சொத்து மாதிரி அவங்க வயசானா. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க நாலேஜ் கேதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ they can guide people, இப்படி போவான் அப்படி போவான்னு சொல்லிட்டு. இப்போ they not gather anything. வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க? உழைச்சிட்டாங்க. எதுக்கு உழைச்சிருக்காங்க? உடலுக்கு. எப்படி அந்த கேஜை வந்து நம்ம தங்க முலாம்லாம் பூசி அழகு பண்ண மாதிரி இந்த உடலுக்காக உழைச்சி இந்த ஆன்மா பற்றி எதுவுமே தெரியாது. இஃப் someone knows about Krishna soul, then he has value. யாருக்காவது இந்த மாதிரி தெரிஞ்சால் தான் வேல்யூ, இல்லை வேல்யூ கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணிங்க இல்லையா? அப்போ உள்ள டெக்னிக் வேகமாக இருக்கும். இப்போ நிறைய அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. அது கூட வேணாம், ஏர்லைன் கூட வேணாம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கல. நம்ம படித்த 10th ஸ்டாண்டர்ட் வச்சு இப்போ சொல்லித்தர முடியுமா பசங்களுக்கு? பிகம் அப்சல்யூட் இல்லையா? மாறிடுச்சா இல்லையா? நோ வேல்யூ. அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்படியே வாழ்ந்துட்டே போக நமக்கு அந்த அறிவு, கிருஷ்ணா பற்றி அறிவு இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? நம்மளை யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த வில் நாட் ரெஸ்பெக்ட் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி வேல்யூ. கரெக்டாக இல்லையா? பிகம் அப்சல்யூட். அதெல்லாம் கம்பெனி வெளியே அனுப்புகிறான். ஏன் கம்பெனி வெளியே அனுப்புகிறான்? யூ கேனாட் பிக்கப் லைக் யங் மேன். எங்கே பிரச்சனை விட நீ வந்து வேலை பார்க்க முடியாது, உனக்கு சேலரி அதிகம், அதனால உன்னை வெளியே அனுப்புகிறேன். ஓகே, ஆனால் பழங்காலத்தில் எப்படி இருந்ததுன்னா இருக்க வேல்யூ அதிகம். எப்படி வேல்யூ அதிகமாகுதுன்னா தே பிகம் பர்ஃபெக்ட் இன் செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை வரும் அஞ்ஞானத்தில் வந்து முக்கியத்துவம் வாங்கிட்டாங்க. அவங்க ஃபுல்லாக அதில் பக்குவம் அடைஞ்சிட்டாங்க. அதனால் இருக்க வேல்யூ. இப்போ உள்ள மனிதன் என்ன பண்ணுறாங்க? இது எதுக்கு எனக்கு, இது நேரத்தை வேஸ்ட், ஏதோ நம்மளை போட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து தே நாட் ரியலி அக்செப்டட். உண்மையிலே அக்செப்ட் பண்ணல. அதே ஃபோர்ஸ் சொல்லுவாங்களா, சொசைட்டி ஃபோர்ஸு, அதுக்காக பண்ணுற மாதிரி. நானும் கோயிலுக்கு போனேன், நானும் நல்லா வந்தேன் உலகத்தில், அந்த மாதிரி காட்டுறதுக்காக போகிறாங்களே தவிர அந்த வேல்யூ சிஸ்டம் வந்து போயிடுச்சு. அந்த அறிஞ்சு சொல்லுவாங்கள்ல, வாசுதேவனை பற்றி கேட்கணும், நம்ம ஆன்மாவுக்கு ஏதாவது வேலை பார்க்கணுன்ற அந்த அறிஞ்சு வந்து போயிடுச்சு. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து புதுசாக என்ஜாய் பண்ணுறாங்க, இவங்க பழசை நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டாங்க, திருப்பி இன்னும் என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. ஓகே, அதனால் என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? கேஜை தான் அலங்காரம் பண்ணுறாங்க. ஆன்மாவை பற்றி எதுவுமே என்ன பண்ணல, படிக்கவும் இல்லை, சாட்டிஸ்ஃபை பண்ணவும். ஓகே, அவங்களுக்கு எப்படி கைட் பண்ண தெரியாது, இவங்களுக்கு என்ன கைடன்ஸ் வாங்கணும்னு தெரியாது. நாள் ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு குழந்தைய நீ படி, அந்த ரூபாய் படி அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? அவனுக்கு என்ன நினைப்பு இருக்கும்? அம்மா அப்பா இங்கே குழந்தை டிவி பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளை மாத்திரம் என்ன தண்டனை இது, நான் பெரிய லாய் நான் இதான் பண்ணுவேன். படிக்க மாட்டாங்க, அவன் ஃபோன் ஒன்று இருப்பான், இல்லைன்னா என் மைண்ட் ஃபுல்லாக இதாக இருக்கும், நான் பெரிய ஆளாக நான் இதே மாதிரி தான் ஆன் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் இல்லையா?
ஏன்னா இவங்களுக்கே அந்த புலன்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வழி தெரியல. இது மாதிரி ஏதாவது வழி தெரிஞ்சாலும் என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க மிஸ்கைட் பண்ணுறது. நான் தான் கடவுள், பணம் கொஞ்சம் கொடுங்க, ஃப்ரண்ட் ரோலனா 1 லட்சம், அதுக்கு அடுத்த ரோ 50,000 அப்படி, கடைசி ரோனா 5,000 rupees. எல்லாம் நமச்சியா பற்றி பாடலாம் சிவராத்திரி அன்னைக்கு. போட்டாங்களா இல்லையா? போட்டாங்கல்ல. ஃப்ரண்ட் ரோ ஒரு ஆக்டரோட உட்காந்துப்பார் அவர். இந்த வேறையா இதெல்லாம் இல்லை, இதுக்கு ஆல்மோஸ்ட் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எவ்வளோ கூட்டம். கடைசி தான் ஃபஸ்ட்டு, கட்சி தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அங்கே நல்லா காசு கொடுத்துருவான், காசு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்மீகம் சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஆனால் அவ்வளோ காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஆன்மீகம் சொல்ல முடியுமா? ஆனால் சிம்பிளாக ஆன்மீகத்துக்கு வந்து காசே ஆகாது. பொறுப்பா சொல்கிறார், ஜஸ்ட் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே என்று சொல்லுங்க போதும் அப்படின்றார். ஓகே, இதுதான் உண்மையான உணவு. சாண்டிங் அண்ட் ஹியரிங், அதுதான் உண்மையான உணவு ஆன்மாக்கு. ஓகே, கிருஷ்ணரை பற்றி க்ளோரிஃபை பண்ணுறதும் கிருஷ்ணரை பற்றி கேட்குறது தான் உண்மையான உணவு. அந்த உண்மையான உணவோடைய அறிவை வந்து ஸ்ரீமத் பாவத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ரீமத் பாவம் என்ன பண்ண, நம்ம டெய்லி எடுத்து ஒரு பக்கம் எழுதுங்க. அப்புறம் நீங்கள் தமிழில் எழுதுங்க, இங்கிலீஷில் எழுதுங்க. தமிழ் புக் வச்சுருக்கீங்களா, அதை ஒரு பக்கம் எழுதுங்க. இங்கிலீஷ் புக் அதே இதை இங்கிலீஷ் எழுதுங்க. நம்மளுடைய நாலேஜ் பயங்கர வளர்ன்றார். பிறப்பாங்க எழுத ஒரு வருஷமாக எழுதிட்டே இருங்க, படிங்க. இதே ஒரு 1 ஹவருக்கு அதை ஒதுக்கி வச்சிடணும். எழுதுறது படிக்கிறது, எழுதுறது படிக்கிறது. இது மாதிரி முடியாட்டாலும் பரவாயில்ல, படிக்க அந்த கல்ச்சரில் என்ன ஆகிடுமா, நமக்கு வந்து பயங்கரமாக அந்த நாலேஜ் வந்துடும், தன்னை உரிமை விஞ்ஞானம் வந்து வந்துடும். ஓகே, நீங்கள் சும்மா ஒரு பக்கம் எழுதுங்க. இப்போ முதலேருந்து எடுத்துருங்க, ஸ்லோகா ஃபுல்லாக எழுதும் கிடையாது. பர்பட் இருக்கு இல்லையா, பர்பட் பொருள் இருக்குல்ல, டிரான்ஸ்லேஷன் பொருள் இருக்குல்ல, அது நீங்கள் படிச்சே இருங்க. 4 நாள் கழிச்சு உங்களுக்கு முக்கியமாக தோணும், அது உடனே எழுதுங்க. அப்புறம் திருப்பி படிங்க, திருப்பி எழுதுங்க. 1 ஹவர் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு 3 பக்கம் எழுதிப்பீங்க இல்லையா? போதும், அன்றைக்கி உங்களுக்கு நல்லா படித்த மாதிரி. இந்த மாதிரி நான் பண்ணணும். இப்படி பண்ண தான் என்ன ஆகுனா, புறப்பாதம் நமக்கு அவர் சொல்கிறார், புறப்பாதம் நீங்கள் படிங்க. புக்கை வாங்கினா மாத்திரம் போதும். அது ஆக்சுவலாக புக்கை வந்து அதை நான் எப்படி பசங்கள்லாம் படிக்கிறாங்க. ஹரிகரன்லாம் என்ன பண்ணுவான், ஆசிரியர் என்ன பண்ணுறான், எழுதி படிப்பான். கரெக்டாக, இதே வில் ஹாவ் இன்ட்ரெஸ்ட். நம்ம சொல்லுவோம் எழுது படி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கும். ஆமாம், மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். பிரபா சொல்கிறார், எழுதுனா நமக்கு ரியலைஸ் ஆகும் அந்த இது தாட்டு. அதனால் என்ன பண்ணால் ஒரு நோட்டு 4 நோட்டு வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம நேரம் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக நேரமே இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே, அது நேரத்தில் என்ன பண்ண, நம்ம பேப்பரு புக்கை வச்சுட்டு நீங்கள் கரையில் இருக்கும்போது எழுதலாம், கரையில் எழுதலாம். மனதெல்லாம் அலை பெய்யாது. பிறப்பாரிய சொற்களை எழுதுறது நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இதை சாண்டிங் ஹியரிங் தான் உண்மையான உணவு ஆன்மாக்கு. அப்போ தான் ஆன்மா வந்து ஹாப்பியாக இருக்கும். இல்லை நம்ம மற்ற காரியங்கள்லாம் பண்ணுறது, நல்ல காரியங்கள் இதெல்லாம் பண்ணுறது, சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் என்னது, இந்த அவுட்ரு கவரிங்க்கு தங்கமெல்லாம் பூசுகிற மாதிரி தான். ஓகே, உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணல, உண்மையான உணவு நம்ம கொடுக்கவே இல்லை. ஓகே, ஸோ உண்மையான உணவு கொடுக்கணும்னா என்ன பண்ணோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி we have to engage ourselves in occupational engagements that will evoke our divine consciousness. நம்மளுடைய தெய்வீக உணர்வை உண்டு பண்ணுற மாதிரி உள்ள ஆக்டிவிட்டியில் என்கேஜ் ஆகும், செயல்களில். ஓகே, தெய்வீக உணர்வு வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் படிக்கிறதுனால, பஜன் பாடுறதுனால, கிருஷ்ணரை பற்றி நாம் 4 பேர் சொல்லும்போது இப்போலாம் தெய்வீக உணர்வு வரும். ஓகே, நாகம் திஷ்டாமி வெண்டை யோகினாம் தேசவா தத்த தஷ்டாமினாரா எத்தனை காய்ந்தி மத் பக்தா, எங்கே என்னுடைய பக்தர்கள் என்னுடைய புகழை பாடுறாங்களோ அங்கே நான் இருக்கேன்ன்றார் கிருஷ்ணன். ஓகே, 2 பேர் போதும், சொல்கிற மாதிரி கேட்குறாரு, அவ்வளோதான். தட் பிகம்ஸ் வெரி பவர்ஃபுல். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஹியரிங் ஹேட்டிங் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. ஓகே, இல்லைன்னா அது ஒன்லி வேஸ்ட் ஆஃப் டைம். தர்மஸ்வரிஷாபம் ஷாம் விசக்ஷண கதாசியா நோ உத்பாதே எதையும் சமயேவை கேவலம். இந்த ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஸ்லோக கிளாஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்படி நம்மளுடைய ஆக்குபேஷனல் டியூட்டிஸ் வந்து விஸ்வக்ஷேன கராசு, விஸ்வக்ஷேனை பற்றி கேட்கணுன்ற அந்த ருசி வரலேன்னா அது ஒன்லி வேஸ்ட் ஆஃப் லேபர், வேஸ்ட் ஆஃப் டைம். இது இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்னு சொன்னேன் இல்லையா. பிரபுபாதர் வந்து ஒரு நிருபர் கேட்கும்போது எது முக்கியமான ஸ்லோகம் பாவத்துன்னு சொன்னப்போ சுருக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொன்னார் பிரபுபாதர். தர்ம ஸ்வரிஷிதா வம்சாம் விஸ்வக்ஷேன கதாஷியா நோத்பாதே எதிரதிம் சமயேவஹி கேவலம். ஓகே, யாரெல்லாம் இந்த மாதிரி தன்னுடைய டியூட்டியை பண்ணும்போது
அந்த டியூட்டியில் வந்து அவங்களுக்கு வாசுதேவனை பற்றி கேட்கணும்னு ருசியை வரலன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் ஒன்லி வேஸ்ட் ஆஃப் டைம். அது எங்கேனாலும் இருக்கலாம், கோயிலில் கூட வேலை பார்க்கலாம், அங்கே இருந்துக்கிட்டே என்ன பண்ணலாம், சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம். வாசுதேவனை பற்றி கேட்கணும்னு ருசியை வரலைன்னா தட் இஸ் ஆல்சோ வேஸ்ட் ஆஃப் டைம் ஒன்லி. கொஞ்சம் அங்கேயா சுற்றி இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொடுப்பின இல்லை ஆக்சுவலாக, ஏன்னா அவருடைய எண்ணங்கள்லாம் வேறு எங்கேயோ இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், சொர்க்கத்துக்கே போனாலுமே நமக்கு நிம்மதி கிடைக்காது. இங்கே நம்ம பணம் கோடி கோடியாக சேர்ந்தாலும் நிம்மதி கிடைக்காது. நிம்மதி எப்போ தான் வரும்? நிம்மதி எப்போ தான் வரும்? கிருஷ்ணா தான் சுப்ரீம் ஃப்ரெண்ட், கிருஷ்ணா தான் சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர், கிருஷ்ணா தான் உன்னத அனுபவிப்பாளர். உண்மையான நண்பன், உண்மையான அனுபவிப்பாளர். ப்ரொப்ரைட்டருக்கு என்ன சொல்கிறது? உண்மையான உரிமையாளர். உரிமையாளர். ஓகே, இந்த மூணையுமே நம்ம ஒத்துக்கிட்டால் தான் கிடைக்கும். ஓகே, அப்போ தான் அந்த ஆன்மாவுக்கு வந்து அமைதி கிடைக்கும், இல்லைன்னா அமைதியே கிடைக்காது. இது பீஸ் ஃபார்முலா. போக்தாரம் அங்கேதவசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மா மாம் சாந்தி முருச்சதி. சாந்தி அப்போ தான் கிடைக்கும். ஓகே, சுப்ரீம் ஃப்ரெண்ட், சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர், சுப்ரீம் என்ஜாயர். எல்லா ஆக்டிவிட்டிலையும் நம்ம பண்ணுற எல்லா காரியங்களையும் இது சுப்ரீம் என்ஜாய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரணும். ஓகே, இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு அமைதி கிடைக்கும். அது சாண்டிங் ஹியரிங்கில் வந்து நமக்கு நிச்சயமாக அமைதி கிடைக்கும். ஏன்னா இது வந்து பகவானை பற்றிய பாடல், பகவானை பற்றிய பேச்சு, இது எல்லாமே சாண்டிங் தான். ஒன்லி ஹரிகிருஷ்ண சாண்டிங் மாத்திரம் கிடையாது. பகவானை பற்றி பேசுகிறீங்களே யார்ட்டையாவது, இப்போ பாப்பா கிளாஸ் போகலாம், கிளாஸில் எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த முக்கியமான பாயிண்ட்டை கேளு, இது எல்லாமே சாண்டிங் தான். இட்ஸ் நாட் ஓன்லி சாண்டிங், டெல்லிங் அபவுட் த அதர்ஸ், தட் இஸ் ஆல்சோ சாண்டிங். ஓகே, கீர்த்தனம், அதுவுமே கீர்த்தனம். சுயதேக சுவாமி பகவான் ஃபுல்லாக சொன்னார் கீர்த்தனம், சேவனமாக கேட்குறது. அதை கேட்குறதால தர அதுவுமே ரெண்டுமே ஒன்று ஒன் வி கேன் டூ. ஸோ தனியாக வீட்டில் இருக்கும்போது செய்யலாம், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் ஒருத்தருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன, அது எஃபெக்டிவாக ஆகிடும். ஆக்சுவலாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே என்ன பண்ணணும், கிருஷ்ணனை பற்றி பேசுகிற மாதிரி வரணும். ஒன்லி கிளாஸில் மாத்திரம் கேட்குறது அப்படி கிடையாது. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, அன்றாட வாழ்க்கையில் என்ன வந்துடணும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸில் பேசும்போதும் சரி, அப்படியே என்ன பண்ணணும், அந்த கிருஷ்ண உணர்வோடு இருக்கணும் நம்ம. அதுதான் சக்ஸஸ். சில பேர் அஃபிஷியலாக பண்ணுவாங்கள்ல, அந்த சிக்ஸாக கிடைக்கணும், அது மாதிரி ஒரு அஃபிஷியலாக கொண்டு போவாங்கல்ல, அப்படி கிடையாது. சக்ஸஸ் வந்து அப்படி கிடையாது. சதம் கீர்த்தமா இறந்த திரவதான் நமசந்த சமா பக்தியா நித்திய உக்தம் பாசதே. எப்பயுமே என்னுடைய குளோரிஃபிகேஷன் பாடிக்கிட்டே இருப்பான் என்னுடைய பக்தர்கள். ஓகே, நித்தியுக்த பாசதி எப்பயுமே நித்தியமாக பண்ணிகிட்டே இருப்பான். ஓகே, அவங்க தான் பக்தர்கள். எப்பயாவது பண்ணுறதை வந்து அது ப்ராக்டிஸிங் டிவோட்டி. நம்ம அதுலேருந்து என்ன பண்ணணும், இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னேறணும். எப்பயுமே சாண்ட் பண்ணணும், எப்பயுமே ஹேர் பண்ணுற ஆசை தான் வரணும். ஓகே, அதனால் டெம்பிள் போனாலுமே நம்மளுடைய நேரங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா உண்மையான நண்பன் கிருஷ்ணா தான். அசோசியேஷன்னாலே பிரபா என்ன சொல்கிறாருன்னா, சாண்டிங் வித் த டிவோட்டின்றார். சாண்டிங் வித் த டிவோட்டிஸ். ஓகே, பகவான்க பற்றி பாடுறது சொல்கிறது தான் அசோசியேஷன், மற்றபடி அசோசியேஷனே கிடையாது. நான் டிவோட்டி அசோசியேஷனில் இருக்கேன் அப்படின்னு நான் அர்த்தம்னா, the more time you have to spend on chanting. Chanting na, you will tell about Krishna, you hear, or you tell about Krishna, they will hear, அந்த மாதிரி. Okay, not only Hare Krishna மந்திரம், anything about Krishna you can tell. இந்த மாதிரி பகவானை பற்றி எதை சொன்னாலுமே அது சாண்டிங் தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிடணும் டெம்பிள்லேயுமே. இல்லைன்னா ஆனால் we are wasting time. அந்த டெம்பிளில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம். நமக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாம் ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம், இப்போ வந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம், அப்போனாலே மாயா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம இனிஷியலாக வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். டிவோட்டிஸ் இருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம என்னென்ன சொல்கிறாங்க நல்லா கவனிக்கணும் அப்படி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். நான் புது டிவோட்டி வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ கேர்ஃபுல்லாக பண்ணுறோம். ஆனால் அது போக என்ன நமக்கு அப்படி இதாகிடும். ஓகே, ஆர்த்தி தானே போய் பரவாயில்ல, பிரசாதம் சாப்பிட்லாம், ஆர்த்தி எவ்வளோ தூரம் பாட்டோம், இப்போ நமக்கு பசிக்குது சாப்பிடுவோம். ஆனால் இனிஷியலாக அவங்க என்ன பண்ணுவோம், ஆர்த்தி முடிச்சு தான் பிரசாதம், ஆர்த்தியை நான் முடிச்சு தான் போவேன் கீழே. கரெக்டாக இல்லையா? ஆர்த்தி நடக்கும் போது கீழே பேசுறது, கீழே இருந்து மெதுவாக போகலாம். இப்போ என்ன ஆர்த்தி நான் போதும், நீங்களாம் போங்க, ஆர்த்திக்கு போங்க, சீக்கிரம் போங்க, நான் அப்புறம் வரேன். வராமல் கூட பிரசாதம் சாப்பிடுவேன். ஓகே, ஏன்னா சீனியர் டியூட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இது எப்படி உங்களுக்கு ஏறும்? அப்போ தான் வேல்யூ இருக்காது. எப்படி நம்ம பெரியவங்களை மதிக்கும் அதே மாதிரி வேல்யூ இருக்காது. வேல்யூ எப்போ வரும்? கிருஷ்ணர் நிறைய ஏற்றுக்கிட்டா தான். மகஜிதா மாவதா தீர்த்த குர்வந்தி தீர்த்தானி.
எங்கே போனாலும் அவங்களோட தீர்த்தம் ஆயிடுமா பாகவதர் போனால் பகவானுடைய பக்தர். ஏன்னா அவர் வந்து பகவானை இதயத்தில் கேரி பண்ணியிருக்கிறார். அப்போ ஆரத்தி நடக்கும்போது பிரபுபாதர் ஆரத்தி கிருஷ்ணரை ஃபேஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆரத்தி நடக்கும் என்ன பண்ணுவாங்க, இவங்க கதை அடிச்சிட்டு இருப்பாங்க கீழே உட்காந்து. பயங்கரம் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கோம் பிரபு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று பேசி சிரிச்சுக்கிட்டு they think that he is my friend, I want to impress this person. அவர் நினைப்பார் இவர் தான் என் ஃப்ரெண்டு, இவரை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். கிருஷ்ணா என்ன சொல்லாரு, ஐ எம் த சுப்ரீம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சி எதையோ கதை அடிச்சுட்டு இருப்பாங்க. நேரம் வேஸ்ட்டு. ஓகே, வி ஷுட் நாட் டூ லைக் தட். அப்போ என்ன பண்ணாமோ நேரம் ஆரத்தினா ஆர்த்திக்கு போயிடும். அதுதான் பிரபார் கொடுத்துருக்கு, ஆர்த்திக்கு போயிடும். தட் இஸ் த சுப்ரீம். நீங்களும் வாங்க பிரபோ ஆர்த்திக்கு போகலாம். ஏன்னா முக்கியமான சர்வீஸ் இருக்கா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர்த்தி அட்டம் பண்ணணும், பிரசாதம் முன்னால் எல்லாம் ஜூனியர்ஸ்லாம் சாப்பிடட்டும். கொஞ்சம் லைன்லாம் தப்பு கிடையாது. சில சில லைனை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் அங்கே தான் கொத்துட்ருக்கீங்க. ஆமாம், அது பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வீஸ் தான் இருக்கீங்க, ஆர்த்தி தெரியும் உங்களுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் சும்மா கதை வச்சுருப்பாங்க கீழே உட்காந்து. ஓகே, தே டோன்ட் நோ ஆர்த்தி இஸ் கோயிங். அதேமாதிரி கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கீர்த்தனெலாம் முடிஞ்ச பிறகு கிளாஸ் போய்க்கலாம். ஏன்னா நமக்கு அந்த ஃபிலாசபி தான் முக்கியம் அப்படின்னு. ஓகே, கீர்த்தன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதில் ராதா மாதவ அந்த பகவானை பற்றி க்ளோரிஃபை பண்ணி பாடுறாங்களே, இவ்வளோ முக்கியமான அந்த பாடல். இது எல்லாம் சேர்ந்து தான் பிரபாத் கொடுத்துருக்காரு. ஆனால் புக்கு மாத்திரம் படிங்க, சரி 24 hours புக் படிங்க, பிடிக்குமா? 10 minutes 20 minutes படிக்க முடியல புக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் ஃபிலாசபி என்னென்னு கற்றுக்க முடியும்? அதெல்லாம் கீர்த்தன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஹரிக்கு சம்மந்தம் பாடுறது, இதெல்லாம் கைத்தட்டி பாடுறது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். சில பேர் அப்படியே இந்த கீர்த்தனெலாம் முடிஞ்ச பேர் ஒன்லி லெக்சர் அந்த மாதிரி வேணா நோ வெரி மச் நிறையா எனக்கு தெரியும். நோ, பிரபா சொல்லிட்டார், நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம கம்மி தான், நம்மளால் கற்றுக்க முடியாது நம்மளால். நமக்கு அந்த ஏஜெல்லாம் முடிஞ்சு போச்சு. 12 வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமரை ஃபுல்லாக படிச்சுருவாங்களாம். ஆசிரியர் கொஞ்சம் சாத்தி இருக்காங்க, கொசு வந்துச்சு உள்ள. 12 வயசுக்கு முன்னால் இந்த பக்கம் வந்துருக்கோம் சாத்தா இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி சரி. மூடிதான் இருக்கு மேடம், இப்போ மூடிதான் இருக்கு. உட்காந்துக்கிறீங்க மேடம். மேனேஜ். ஓ சரி சரி சரி. எதில் விட்டோம்னா பிரபாதில் ஏதோ சொன்னோம், டக்குன்னு போச்சு. கிராமர் சான்ஸ்கிரிட் கிராமர் கரெக்டாக. சான்ஸ்கிரிட் 12 வயசில் முடிச்சிடுவான். ஓகே, அவங்களுடைய மூளை பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ஷார்ப்பாக இருப்பான். அவங்க நிறைய படிக்கவும் முடியும் அவங்களால. நம்ம என்ன தெரியும் இப்போ சான்ஸ்கிரிட்டில் 12 வயசில் சான்ஸ்கிரிட்டை கிராமரை முடிக்கிறாங்கன்னா பெரிய ஆளாக இருக்கணும். ஓகே, நமக்கு அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக பிரபாதர் ஒரு கருணையோடு அவருடைய பர்பட்லாம் கொடுத்துருக்காரு. கண்டென்ட்டே அதோடைய சாராம்சம் கொடுத்தார். நமக்கு அதை படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கரெக்டாக இல்லையா? அதை தொடரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. காசு ஒரு 10,000 கொடுத்துருங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க போங்க. கரெக்டாக இல்லையா? அதை தொட்டு படித்து என்ன பண்ணணும், நம்ம எழுதி பார்க்கணும். டெய்லி உட்காந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அதை எழுதி பார்த்து திருப்பி படித்து திருப்பி இந்த மாதிரி பண்ண என்ன ஆகுனா பிரபாதர் என்ன சொல்ல வரான்னு புரியணும், மனசில் பதியும். இல்லை மனசு வந்து சஞ்சலமானது. படிச்சுட்டு இருக்கீங்களே தப்பாக தான் படிப்போம். நல்லா பாருங்கள், வேகமாக படிக்க சொல்ல மற்றவங்களை படிக்க சொல்லி கேளுங்க, அவங்க தப்புறது நமக்கு தெரியும். நம்ம படிக்கிறது நம்ம ரொம்ப நினச்சிருப்போம். ஆனால் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க என்ன தப்பாக படிக்கிறீங்கன்னு. ஓகே, மனசில் வேலை ஓடும், படிக்கிறது வேலை படிச்சுட்டு இருப்போம். ஓகே, இந்த மாதிரி நம்மளுடைய கதை அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி படித்தாலுமே ஃபுல்லாக படிச்சிருப்போம், எதையோ நினச்சிருப்போம். திருப்பி படித்தா திருப்பி புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா உண்மையே படிக்கல ஆக்சுவலாக. ஆனால் என்ன சொல்கிறாங்க, சில பிரபுலாம் என்ன சொல்கிறாங்க, 2 வட்டம் படிக்கிறது. 2 வாட்டி தான் கடமைக்கு இல்லை, உண்மையிலே தானே படிக்கிறோம். ஆனால் மனசு அவ்வளோ ஆக்குபைடாக இருக்கிறனால அது படித்தாலுமே நமக்கு புரியாது. திருப்பி படிக்க சொல்லுவாங்க. இன்னொரு பிரபு சொல்லுவார், திருப்பி படிக்கணும், திருப்பி படிக்கணும். அப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டவுட்டாக இருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகே, மென்டலி மனசில் இல்லை. அதனால தான் என்ன பண்ணணும், எழுதி பார்த்தோம். கரெக்ட், அதனால் எழுதி பார்க்கணும், நோட்டை வச்சு எழுதி பார்க்கணும். ஓகே, எழுதி பார்த்து படிக்கணும். அப்போ தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைன்னு என்ன ஆகும், நம்மளால் இந்த பாகவத்தை கடைசி வரையும் பூஜை பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகே, சாமி வச்சு அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் நிச்சயமாக உணர முடியாது. உணரணும்னா என்ன பண்ணால் பிரபாவுடைய பர்பட்டை எடுத்து எழுதி அதை விசாரணை பண்ணி படிக்க சொல்கிறார் பிரபாத். ஸ்குருட்டினைசிங்லி யூ ஸ்டடி த புக்ஸ் சொல்கிறார் பிரபாத். என்ன சொல்கிறாரு, ஸ்குருட்டினைசிங்லி எப்படி நம்ம பாடப்புத்தகத்தை படிக்கிறோம் அந்த மாதிரி படிக்க சொல்கிறார். அப்படி படித்து நீங்கள் எழுதி பாருங்கள், மனசில் இது பண்ணுங்கள், உங்களுக்கு சான்ஸ் வரும், பீச் பண்ணுங்கள். ஆல்வேஸ் ஷான் ஹரிகிருஷ்ண மந்திரன்றார்.
இந்த மாதிரிலாம் பிரபா சொல்கிறாரு. அதனால் என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து மனசில் போட்டுக்கணும். ஓகே, நம்ம உண்மையான ஃப்ரெண்டு கிருஷ்ணன் தான். கிருஷ்ணரை பற்றி மையமாக வச்சு பேசும்போது தான் அந்த உறவு முறை பலப்படும். கிருஷ்ணரை மையமாக வச்சு பேசலைன்னா அந்த உறவு முறை என்ன ஆகிடும், விட்டுப்படும். முதல்ல ஃப்ரெண்டு மாதிரி தெரியும், துரியோதனன் மாதிரி, அப்புறம் கடைசி என்ன எல்லாம் நாசனத்தை முடிஞ்சிடும். ஓகே, ஆனால் கிருஷ்ணரை மையமாக வச்சோன்னா பாண்டவர்கள் மாதிரி திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஓகே,